ஹாய்ங்க. இது பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாரி தானங்க இருக்குது. ஆனா இல்லங்க, இது ஒரு ஹெல்த்தியான கோதுமை போலி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையானது நான் அந்த ஒரு பவுல் நிறையா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது வந்து சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணிவோமோ அதே மாதிரி தான் ஆயில், உப்பு எல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். சைடு பை சைடு வந்து நான் அந்த அந்த அதே பவுலுக்கு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு வந்து மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே கப்புக்கு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போலிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி. நான் எடுத்த மாவுமே வந்து 5 போலிக்கு வந்துச்சு. நான் வந்து பெரிய போலியாக போட போகிறதுனால பெரிய பெரிய உருண்டையாக வந்து உருட்டிட்டேன். அதை வந்து ஓரளவு தடிமனாக வந்து தேய்ச்சிட்டு அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நல்லா உள்ளே வச்சு மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவு நல்லா நல்லா திக்காக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அந்த போலி வந்து உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து கருகிரும். அதாவது நல்லா வந்து தேய்ச்சாச்சு. இது மாதிரியே எல்லா போலிக்குரியதையும் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க போலியை வந்து நம்ம நல்லா போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். நம்ம வீட்டு நெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு போட்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கோதுமை போலி, ஹெல்த்தியான போலி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.